வணக்கம். EIH Limited கம்பெனி அவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான தகவல்கள் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்னென்னு தெரியாதவங்களுக்காக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட்ஸ் ஷேர்னா என்ன, ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்னா என்ன, ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன்னா என்ன, இதெல்லாமே அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள். EIH Limited ரைட்ஸ் இஷ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக ரைட்ஸ் இஷ்யூவை 3 விதமாக அணுகலாம். ஒன்று ரைட்ஸ் ஷேருக்கு அப்ளை பண்ணி வாங்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம கையில் இருக்கிற ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வித்துடலாம், இல்லைனா இக்னோர் செய்யலாம். ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுடலாம். இக்னோர் செய்யாதீங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அது நஷ்டத்தை தான் கொடுக்கும்னு என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க. EIH லிமிடெட் கம்பெனி செப்டம்பர் 17 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரைட்ஸ் பற்றி. ஸோ ரைட்ஸ் இஷ்யூ ஒரு ஷேருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹65. எவ்வளோ ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னா 8 ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க. 85 ஷேர் வச்சுருந்தோன்னா ரெக்கார்ட் டேட் பிரகாரம் என்ன ரெக்கார்ட் டேட் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர். ஸோ ரெக்கார்ட் டேட்டுக்கு 2 ஒர்க்கிங் டேஸ் முன்னாடியாவது வாங்கி வச்சுருந்தால் மட்டுமே நம்ம ரைட்ஸுக்கு எலிஜிபிளாக இருப்போம். சரிங்க. ஷேர் ப்ரைஸ் அன்னைக்கு செப்டம்பர் 17 எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 86.40 இருந்தது இந்த கம்பெனிக்கு. இது கிட்டத்தட்ட அந்த ரைட்ஸ் கொடுக்குற வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட் ஆஃப் 24.7%. சரிங்க. இப்போ டேட்ஸை நம்ம விரைவாக பார்க்கலாம். இஷ்யூ ஓப்பனிங் டேட் செப்டம்பர் 29. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனுக்கு என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8. எப்போ இஷ்யூ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13. சரிங்க. எப்படி ரைட்ஸ் ஷேருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நெட் பேங்கிங் வழியாக ஐபிஓக்கு அப்ளை செய்வோமோ அது மாதிரியே அஸ்பா வழியாகவே நம்ம ரைட்ஸ் ஷேருக்கு அப்ளை பண்ணலாம். இது ஒரு விதம். இன்னொரு விதம் கொஞ்சம் எளிமையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ரெஜிஸ்டார் வெப்சைட்டுக்கு போய்ட்டு கூட அப்ளை செய்யலாம் R-WAP வழியாக. ஸோ இந்த கம்பெனியோட ரெஜிஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்டெக். இவங்க தான் நம்ம போன வீடியோ பார்த்துருந்தோம் தீபக் ஃபர்டிலைசர்ஸ், அவங்களுக்கும் இவங்க தான் ரெஜிஸ்டாராக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ப்ளூ கலர் லிங்க் தான் இவங்களுக்கு டேரெக்டாக நம்ம EIHோட ரைட்ஸ் ஷேருக்கு அப்ளை பண்ணுற லிங்க். ஸோ இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.